ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேர்களே. இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில கடந்த 11 ஆண்டுகள்ல பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது பற்றியும், இந்த மாற்றங்கள் இந்தியாவோட உலகளாவிய அந்தஸ்தை உயர்த்தியதோடு பல நேரடி பயன்களையும் நமக்கு வழங்கி இருக்கிறது, அது பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இது பற்றியெல்லாம் பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர், கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த 11 ஆண்டுகளில் தான் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பார்க்குறோம், பாலக்கோட் தாக்குதல் பார்க்குறோம், ஆப்ரேஷன் சிந்தூர் வரைக்கும் பார்க்குறோம். இது வெளியுறவு கொள்கையோட எந்த அம்சம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வேற டைரக்ஷனில் டோட்டலாகவே நம்ம கொஞ்சம் நகர ஆரம்பித்து விட்டதை இது காட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த அளவுக்கு வெளியுறவு கொள்கையோடு நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க முடியும்னு தெரியல. ஏன்னா நாம் எந்த ஒரு நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்தலை. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வாஸ் நாட் மென்ட் டு பி an attack on பாகிஸ்தான். பாகிஸ்தான் நாட்டின் மீதான ஒரு தாக்குதலாக நாம் அதை செய்யவில்லை. திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கோம். பயங்கரவாத முகாம்களை அழிப்பதற்காக தான் உள்ளே போனோம். இதை வெளியுறவு கொள்கையோடு நேரடியாக தொடர்புபடுத்தி பார்ப்பதை விட இது உள்நாட்டு பாதுகாப்புடன் தொடர்பு சரியாக இருக்கும் தோணுது. என்ன பொறுத்தவரை அப்படி தான் பார்ப்பேன். நம்மளுடைய பலத்தை காட்ட வேண்டிய அவசியம் வருது இல்லை சில நேரங்களில். பயங்கரவாதம் நம்மளை தாக்குது அப்படின்னா நம்ம அமைதியா இருக்க முடியாது, அதற்கு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இல்லை. ஆமாம், ஆனால் அப்போ கூட நம்மளோட இராணுவ வலிமையை காட்டுவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல. திரும்பவும் சொல்கிறோம், அரசாங்கத்தோட நிலைப்பாடு நம்முடைய வலிமையை காட்டுவதற்காக செய்த தாக்குதல் அல்ல. அங்கேருந்து பயங்கரவாதிகளை இறக்குமதி செய்கிறார்கள், பயங்கரவாதம் இறக்குமதி செய்யப்படுகிறது. இங்கே பயங்கரவாத செயல்கள் அரங்கேறுகின்றன. ஒரு அப்பாவி பொதுமக்கள் ஒரு டூரிஸ்ட்டுக்கு போன இடத்த பகல்காமில் அத்தனை பேர் படுகொலை செய்கிறார்கள் என்ற போது அவளை எப்படி அப்படியே விட்டு வைக்க முடியும்? தொடர்ந்து விமான தாக்குதல் நடைபெறாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? எங்கேருந்துமே எந்த ஒரு உத்தரவாதமே வரலையே. அவளை அப்படியே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அப்படியே எதுவும் நம்ம செய்து தானே ஆகணும். அதனால நம்ம அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதிர் நாட்டின் மீது நாம் தாக்குதல் நடத்துவதாக சொல்லவே இல்லை. எதிர் நாடு எந்த பயங்கரவாத தஞ்சம் தந்திருக்கிறதோ, எதிர் நாடு எந்த பயங்கரவாத முகாம்களை ஊக்குவித்திருக்கிறதோ அந்த பயங்கரவாத முகாம்களை நம்ம அழித்தோம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் போது அந்த பயங்கரவாத முகாம்கள் மீது குண்டு வீசப்பட்டது கூட அதுக்கு மிக அருகில் இருந்த மருத்துவமனையோ கல்வி நிறுவனம் கொஞ்சம் கூட சேதமில்லை. நம்முடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறது, நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட வேண்டும். அது பாகிஸ்தான் இருந்தால் நாம் என்ன பண்ண முடியும்? அது அவங்கள நடவடிக்கை எடுத்துருக்கணும். அவங்களே முதல்ல நடவடிக்கை எடுத்தால் நமக்கு இதுக்கான அவசியமே இருந்திருக்காது இல்லை. ஆனால் அவங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஊக்கம் தந்தார்கள், அவங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள், வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும். இந்தியாவோட நிலைப்பாட்டிற்கு அப்போ பல நாடுகள் ஆதரவு தெரிவிச்சதை நம்ம பார்க்கணும். கரெக்ட் தான், தீவிரவாதம்னா அதற்கு ஒரு பதிலடி இருக்கணும். ஆமாம், அதான் சொல்கிறேன். இப்போது தீவிரவாத முகாம்களை அழிப்பதுங்கிறது வெளியுறவு கொள்கை இல்லை, அது அடிப்படையான மனிதாபிமான கொள்கை. பயங்கரவாதம் எப்படி ஊக்குவிக்க முடியும்? அவங்களை எப்படி வளரவிட முடியும்? அதுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி தான் ஆகணும் யாராக இருந்தாலுமே. அதனால தான் நீங்கள் மிகச்சரியாக சொன்னீங்க. எந்த ஒரு நாடுமே நம்முடைய தாக்குதலை கண்டிக்கவே இல்லை, சைனா உட்பட யாருமே கண்டிக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா வேறு யாரும் மீதும் எந்த ஒரு சிறிய ஒரு தாக்குதல் கூட நடைபெறவே இல்லை. அதனால தான் இது ஒரு வெளியுறவுத்துறை சார்ந்த ஒரு விஷயமாக நான் பார்க்கல. இது உள்நாட்டு பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்புக்கு இராணுவம் ஒத்துழைப்பு தந்திருக்கிறது. இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியதான். நீங்கள் இந்த பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவதே நீங்கள் சொல்ல வேண்டாம். பயங்கரவாதத்துக்கு நீங்கள் ஊக்கம் தந்திருக்கீங்களா, அதை பற்றி பேசுங்க. அந்த ஊக்கம் என்ன தரமாட்டோம், பயங்கரவாதத்துக்கு இடம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். எப்பவும் போல நம்முடைய இணக்கமான உறவு தொடர ஆரம்பித்து விடும். அது இல்லாத போது இது அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறதெல்லாம் நத்திங் டு டு வித் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஆனால் அவங்களுடைய எண்ணம் அது இல்லை. எல்லாருடையும் மிகச்சிறந்த ராஜ்ய உறவுகள் இருக்க வேண்டும்ங்கிறது தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட நோக்கம். அதனால் இந்த தாக்குதலாக என்ன அப்படின்னா, நம்முடைய உள்நாட்டு பாதுகாப்பு, நம்முடைய குடிமக்களுடைய பாதுகாப்புக்காக பயங்கரவாதத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருந்தது. ஐ வுட் சே இட் வாஸ் மோர் லைக் ஐசோலேட்டட் இன்சிடென்ட். ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவம். அது எங்கேருந்து வந்தது? அதுவும் ரிட்டாலியேட்டரி அட்டாக் தான். நாம் ஒன்று வினையாற்றவில்லை, நம்ம எதிர்வினை தான் ஆற்றோம். அவர்கள் உள்ளே சுற்றுலா பயணிகளை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் படுகொலை செய்து விட்டு போகிறார்கள் சொல்லுவோம். அந்த பயங்கரவாத முகாம் எப்படி விட்டு வச்சிருக்க முடியும்? அதனால் பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் அயலுறவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறத என்னோட நிலைப்பாடு. அதே நேரத்தில் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்ம பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டி இருக்கிறது, நாம் உற்பத்தி செய்த பொருட்களை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அதுவும் வெளியுறவு கொள்கைக்குள்ளே வருது. நிறைய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம் காலகட்டத்தில். ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஐக்கிய அரபு அமீரகமாக இருக்கட்டும், அப்படி நம்ம போயிட்டே இருக்கோம், இங்கிலாந்து அப்படின்ட்டு. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. இப்போ இந்த நாடுகளோட நம்ம செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் என்ன, இதனால நமக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பற்றி பேசுங்க. இதை பற்றி நம்ம பேசணும்னா 40-50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்ல வேண்டி வரும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1947 கேட்னு ஒன்று இருந்தது, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் அப்படின்னு ஒன்று இருந்தது. வரிகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை ஒன்று இருந்தது. இந்த கேட் 1947 வரும்போது அதனுடைய அடிப்படையான அம்சம் என்னென்னா,
பொருளாதார தடைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே ஒரு பொருளாதார உறவு வருகிற போது அது ஏராளமான தடைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நீக்குவதற்கு உதவி செய்வதற்காக வந்தது தான் கேட் அப்படிங்கிறது. ஆனால் அந்த கேட்டு காலப்போக்கில் நீர்த்து போனது அல்லது மிக வலிமையற்றதாக போனது. அப்போ அது என்ன செய்யலாம் அப்படின்னா 1995 உலக வர்த்தக நிறுவனம் என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வருது. அப்போ வந்து கேட் அதோட போயிடுது. அப்போ உலக வர்த்தக நிறுவனம் வருகிறது. 1990 தான் நம்ம வந்து உலகமயமாக்கலை ஏற்றுக்கொண்டோம். அப்போ தான் தாராளமயமாக்கல்லாம் உள்ளே வருது. 95 அநேகமாக உலக நாடுகள் அத்தனையுமே அதை ஏற்றுக்கொண்டு விட்டன. ஒரு சில நாடுகள் தவிர்த்து அந்த நாடுகள் இப்போது ஏற்றுக்கொண்டு விட்டன. அப்போ மிக பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொண்ட பிறகு கேட்டுக்கு பதிலாக வேறு புதிதாக இதற்கென்ற ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க. அதுதான் WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக வர்த்தக நிறுவனம். இவர்களுக்கு என்ன அப்படின்னா, 2 நாடுகள் இடையே இருக்கக்கூடிய பொருளாதார உறவுகளின் போது ஏற்படைய சிக்கல்களை சரி செய்வது, களைவது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அப்படி தான் உலக வர்த்தக நிறுவனம் உள்ளே வந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 2001 அப்போ வந்து தோஹாவில் ஒரு உலக வர்த்தகத்தோட ஒரு மாநாடு நடக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மானியங்களுக்கு எதிராக அவங்க குரல் கொடுத்தாங்க. உலக வர்த்தக நிறுவனம் சொல்லிட்டு, நீங்கள் நிறைய மானியம் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் இலவசமாக நிறையா கொடுக்குறீங்க, இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு தரப்பட்ட மானியத்துக்கு எதிராக அவங்க குரல் கொடுத்தாங்க. இந்த மானியம்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ள மறுத்தது இந்தியா வெளியே வந்தது. அப்போது தொடங்கியது தான் உலக வர்த்தக நிறுவனம் ஒரு அநியாயமான ஒரு நியாயப்படுத்த முடியாத நிபந்தனைகளாக விதிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் என்ன பண்ணாங்க, அதுலேருந்து வெளியே வந்து ஒவ்வொரு நாடும் தனிப்பட்ட முறையில் 2 நாடுகளுக்குள்ளே ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உலகளாவிய ஒப்பந்தமாக இருக்க வேண்டியது மாறி 2 நாடுகளுக்கிடையே அல்லது ஒரு சில நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒப்பந்தமாக அது மாறுகிறது. இப்போ இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை அப்படின்னா சர்வதேச உடன்படிக்கை தான். ஆனால் உலக வர்த்தக நிறுவனத்தின் நிபந்தனைக்கு முற்றிலுமாக உடன்பட்டதானா இல்லை. இது நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய தேவை என்னங்கிறது தெரியும், ஒவ்வொருத்தருடைய சவால்கள் சங்கடங்கள் என்னங்கிறது தெரியும், அதற்கேற்ப உடன்படிக்கை மேற்கொள்ள முடிகிறது. அதுதான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறது. என்னென்ன WTO விதித்த அந்த நிபந்தனைகளோ அல்லது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேறு எந்த ஒரு உத்தரவுகளோ நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவுவதாக இல்லைங்கிற போது எல்லா நாடுகளும் ஆரம்பிச்சது. இது இப்போ மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் முழுக்க இன்றைக்கு தோராயமாக ஏறத்தாழ 800 உடன்படிக்கைகள் இருக்கின்றன. அதுலேயே மொத்தம் 4 இருக்குது. PTAன்னு ஒன்று இருக்குது, அது வந்து ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் FTAன்னு ஒன்று இருக்குது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. இதுதான் இங்கிலாண்டோட நம்ம போட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. மொத்தம் 4 இருக்குது. சரிங்களா, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாமே FTA மாதிரி தான். அதில் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் தான் நம்ம ஜப்பானோட போட்டிருக்கோம். காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டுங்க தான் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலாந்து இருக்கும், ஆஸ்திரேலியாவோட மாதிரி தான் போட்டிருக்கோம். ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அது பல நாடுகளோட நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதுதான் இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கோம், அப்போ நியூசிலாந்து கூடலாம் போட்டிருக்கோம். அப்போ இந்த 4மே ஏறத்தாழ ஒன்றே தான். எங்கே வித்தியாசப்படும் அப்படின்னா, எந்தெந்த துறைகளில் எந்தெந்த பொருட்களின் மீது இதை நாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் மாறும். அப்படி மாறுகிற போது ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் லிஸ்ட் ஒன்று போடுறோம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம், ஒரு உடன்படிக்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. இதுவே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே உண்டு, ஆனால் சிலதுக்கு மட்டும் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நெகட்டிவ் மட்டும் வரி இருக்குது. ஆமாம், அதாவது இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராது. நம்ம சொல்கிறது இப்போ அக்ரிமெண்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இந்தந்த பொருட்கள்லாம் நம்ம கொண்டு வரல, அல்லது இந்தந்த துறைகள்லாம் கொண்டு வரல, மற்றபடி ஒட்டுமொத்தமாக FTA வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எதெல்லாம் இது கீழே வராது அப்படிங்கிற லிஸ்ட்டு போடுறோம். திஸ் இஸ் கால்ட் நெகட்டிவ் லிஸ்ட். இப்போ ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் என்னென்னா பாசிட்டிவ் லிஸ்ட்டு ஒன்று போடுறோம். இந்தந்த துறைகளில் இந்தந்த பொருட்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் கால்ட் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட். இட்ஸ் அ பாசிட்டிவ் லிஸ்ட். FTAல வரும்போது அது ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளுக்கும் பொருந்தும், ஆனால் ஆமாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு போகிறோம். அப்போ நெகட்டிவ் லிஸ்ட்டு. அப்போது பாசிட்டிவ் லிஸ்ட்டோட வந்துன்னா அது ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, நெகட்டிவ் லிஸ்ட்டோட வந்துன்னா FTA. இது நெகட்டிவ் லிஸ்ட் இருந்தால் தீரணும் ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லா துறைகளும் பண்ணோன்னா நெகட்டிவ் லிஸ்ட்டே வேண்டாம். இல்லை சிறிதாக நெகட்டிவ் லிஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கூட எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். அப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பொதுவாக தடையற்ற வர்த்தகம், அதுக்கான உடன்படிக்கை. சரிங்களா. இப்போ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். கோஆப்ரேஷன் என்னென்னா, நீங்கள் உதவி கேட்கும்போது நான் செய்கிறேன், நான் உதவி கேட்கும்போது நீங்கள் செய்யறது. ரொம்ப கரெக்டாக அப்படி சொல்ல முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட என்னென்னா ஆன் டிமாண்ட், எனக்கு உங்களோட கோஆப்ரேஷன் தேவை. காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் அரசினோட தலையீடு இருக்க வேண்டாம்ங்கிறதுக்காக தான் பண்ணுறது அது. இன்னொன்று என்னென்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், பங்குதாரர்களாகவே ஆயிடுறோம். இதோட இன்னும் கொஞ்சம் அதிகம் அது. இந்த 4 நோக்கமும் அதுதான்.
ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா ஏராளமான வரி விதிப்புகள், ஏராளமான நிபந்தனைகள், ஏராளமான சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேண்டாம். இல்லை இதெல்லாம் வேண்டாம். வேண்டாம். இதில் தான் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அது ஒருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல புரிந்துணர்வு தான். இந்த புரிந்துணர்வு தான் இப்போது ஒவ்வொரு நாடாக இந்தியா அதிகரித்து கொண்டே ஒவ்வொரு நாடோடு பண்ணிகிட்ருக்கு. ஆஸ்திரேலியாவோடு இருக்குது, நியூசிலாண்டோடு இருக்குது, ஸ்ரீலங்காவோடு இருக்குது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குது, ஓமனோடு இருக்குது. எல்லா நாளும் நம்ம ஏன் இதை வைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அங்கே வர்த்தகம் செய்வதற்கு நமக்கு ஒரு பெரிய தடை எதுவும் இல்லை, ஒரு பெரிய ஹேர்டில்ஸ் இல்லை. அப்புறம் வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அரசினுடைய கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள், உரிமங்கள் வாங்குறது, லைசன்ஸ் வாங்குறது, பர்மிட்ஸ் வாங்குறது, இதெல்லாம் தேவைப்படாது. அதனால் உங்களுக்கு ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடியது தான். அது இல்லாமல் ஏராளமான வரி சலுகைகள் இருக்குது. வரி நீக்கம் ஒட்டுமொத்தம் சொல்ல முடியாது, ஆனால் வரி சலுகைகள் இருக்குது. சில இடங்களில் வரி நீக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் போக முக்கியமானது என்னென்னா சந்தை. நம் நாட்டு சந்தை அவங்களுக்கு திறந்து விடப்படுகிறது, அவங்க நாட்டு சந்தை நமக்கு திறந்து விடப்படுகிறது. கடந்த சுமார் ஒரு 20 ஆண்டுகளாக வெகுவாக முன்னேறி இருக்கிறோம். முன்னேற ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான் வரியும் வணிகம் தான் இருந்தது. இப்போது அதை தாண்டி முதலீடுகளும் இதுக்குள்ளே கொண்டு வரும். அது இல்லாமல் இப்போ புதுசாக இன்னொன்று என்ன செய்யுங்க, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளை இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அப்போது இது வெறுமனே வரி மட்டுமே இல்லை, வணிகம் மட்டுமே இல்லை, அதை தாண்டி முதலீடுகள் சார்ந்த, அதை தாண்டி சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் கூட இதுக்குள்ளே கொண்டு வருகிற போது அந்த ஸ்கோப் நேச்சுரலாகவே அது வந்து அப்படியே விரிவடைந்து கொண்டே போயிடுது. இது அத்தனையும் உள்ளடக்கியதாக ஒரு அக்ரிமெண்ட்டு. அப்போ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுங்கிறதும், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்புக்கான உடன்படிக்கை. அது பங்குதாரராக இருக்கலாம், ஒரு ஒத்துழைப்புதாரராக இருக்கலாம். அது மாதிரியான உடன்படிக்கை பல நாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ நியூசிலாண்டு கூட சமீபத்தில் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதனால் இது பொருளாதார தடையற்ற ஒரு வர்த்தக உடன்படிக்கையை நம்ம எட்டி வைக்கிறோம். பல நாடுகளும் நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். இது அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா, WTO விதிக்கக்கூடிய நிபந்தனைகள்லாம் ஒரு விதத்திலே அது வந்து இம்ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தப்பட முடியாததாக மாறுகிற போது, அல்லது அவர்களுடைய நிபந்தனைகள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிற போது, அதில் அதுவே வலுவிழந்து போகிற போது பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். அது இல்லாமல் மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. அதுலேயே பல நாடுகள் சேர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஐரோப்பிய யூனியன் கூட நம்ம உடன்படிக்கை வச்சுக்கோங்க. ஐரோப்பிய யூனியன் யாரெல்லாம் உறுப்பினர் நாடுகளாக இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அது கட்டுப்படுத்தும். பிகம்ஸ் மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட். சரிங்களா? இல்லை ஒரு ஏஷியன் அமைப்போட போய் சேர்றோம், அப்போ சார்க் அமைப்போட உடன்படிக்கை வைக்கிறோம் வச்சுக்கலாம். அப்போ அதில் யாரெல்லாம் உறுப்பினர்களோ அத்தனை நாடுகளுக்குள்ளே வந்துடுறாங்க. தென் இட் பிகம்ஸ் மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட். ஆனால் இப்போ நம்ம வந்து நிறைய விஷயத்தில் நம்ம பைலேட்ரல் அக்ரிமெண்ட் தான் போயிட்டுருக்கோம். அது மிகவும் ஆரோக்கியமான ஒரு பாதையாக நமக்கு தெரிகிறது. ஒவ்வொரு முறை உலக அமைப்புக்கிட்ட போகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இந்த 2 நாடுகளும் உடன்படிக்கை செய்கிற போது வேறு யார் வரணும்? உலக நிறுவனங்களுடைய ஆதிக்கம், அவர்களுடைய தாக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது. அது நல்லதாக கெட்டதாங்க பின்னால் தான் தெரிய வரும். அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இப்போ இல்லை. ஒவ்வொரு நாடும் தனக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஒரு விதத்தில் ஒரு மாற்றம். அது எந்தளவுக்கு உலக அமைப்புக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்போது போக தான் தெரியும். இப்போ எந்தெந்த நாடுகள்கிட்ட நம்ம இந்த ஒப்பந்தம் போடுறதுல நமக்கு இன்னும் சவால் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக நீங்கள் FTA நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறிய நாடுகள் தான் உள்ளே வரும். சிறிய நாடுகள் பயன் பெறும். அதனால் வல்லரசு நாடுகளுக்கு அதில் ஒரு பெரிய பயன் இருக்காது. ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கல எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை அப்படின்னு. ஆனால் வல்லரசு நாடுகளுடைய அரசுகள் அது ஒத்துக்காது. இல்லை, அவங்க எப்போதும் தன்னுடைய ஆதிக்கம் நிலைநிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதனால் அது இருக்காது. ஆனால் சிறிய நாடுகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதனால் சிறிய நாடுகள் நம்மளால் வெகு எளிதில் FTA போட முடியுது. நம்ம ஜப்பானோடய போட்டிருக்கோம். ஜப்பானோட காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், CEPA போட்டிருக்கோம். அப்போ என்ன அப்படின்னா நம்ம சமநிலையில் இருக்கிறோம். அமெரிக்காவும் சில நாடுகளும் FTA வச்சுருக்கு, சைனாவும் பண்ணி எல்லாமே பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் அது மிகப்பெரிய தன்னுடைய கதவை திறந்து விடுமாங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். ஏன்னா அவர்கள் மூலம் இவங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லைங்கிற போது திறந்து விடுவாங்க. ஆனால் இந்தியா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தானே இருக்கும். ஏன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிற நாடுங்கிற போது ஒருவடியாக அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ்னு ஒன்று WTOலேயே இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆதாயம் எல்லா நாடுகளுக்கும் வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நான் டிஸ்கிரிமினேட்டரி கிளாஸ் தான் அது ஆக்சுவலாக. அப்படி இருக்கிற போது அதே நம்ம MFN கொடுக்கறத விட FTAன்னு போகிறது இன்னும் நல்லது நமக்கு. மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இப்போ நியூசிலாண்டு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் சலுகை கொடுக்குறீங்களோ அதே உலக நாடுகள் அத்தனை பேருக்கு அந்த சலுகை நீங்கள் கொடுக்க வேண்டும் சொல்லுவது TN கிளாஸ் ஆக்சுவலாக மோஸ்ட் ஃபேவர்டு MFN கிளாஸ். ஆனால் FTA வரும்போது அது இல்லை. ஒரு நாட்டுக்கு ஆதாயம் கொடுத்துட்டு நாட்டுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அந்த வர்த்தக ஆதாயம் எல்லா நாடுகளுக்கும் வந்து சேர வேண்டும் அப்படின்னு. அது எப்படி இருக்க முடியும்? ஒரு சிறிய நாட்டுக்கு நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக வர்த்தக ஆதாயம் தருகிறது, ஒரு வல்லரசு நாடு எப்படி அதை கிளைம் பண்ண முடியும்? பண்ணக்கூடாது இல்லையா? அதுலேருந்து தான் வெளியே வருவதுக்காக தான் இப்போ இதெல்லாம் வர ஆரம்பிச்சு. ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்தியா மிகச்சரியான திசையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. இதை பார்த்து பல நாடுகளும் இதை பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றன. இந்தியா அப்போ இரு நாட்டு உறவுகள் வருகிற போது அதை வலுப்படுத்தினாலே போதும். அதுவும் சர்வதேச உறவு தானே. இப்போ இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் கூடிய உறவு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சர்வதேச உறவு தானே. சர்வதேச உறவுக்கு நாங்கள் நேரடியாக பேசிக்கொள்கிறோம், அவ்வளோதானே. அதுக்கே வேறு ஒரு நிறுவனம் வரணும் அப்படிங்கிற போது இந்த FTAங்கிறதுலாம் இப்போ ரீசெண்ட் ஆரிஜின் தான் இந்த 4மே. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை இரு நாடுகளுக்குமே தந்திருக்குங்கிறது தான் உண்மை. மிக நன்றி சார்.
நன்றி.